Praise the Lord, hallelujah. செய்யும் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்கிறேன். இந்த குளிர்கால வேதாகம ஆய்விலே பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே விதத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். 6வது நாளாகிய இந்த தினத்திலும் வல்லமையுடையவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்பதை குறித்து நாம் ஆராயப் போகிறோம். வல்லமை குறித்து நாம் ஆராயப் போகிறோம். தேவன் மிகுந்த வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆம், அந்த வல்லமை குறித்து நாம் ஆராயும் போது அவருடைய மகிமையை நாம் காண முடியும். ஆம், நகோமிக்கு அந்த புருஷனாகி எலிமெலேக்கு பிறவையில போவாஸ் என்று சொல்லப்படியான ஒரு மிகுந்த ஆஸ்திக்காரனாகி இனத்தான் இருந்தான். ராஜாவை போல ஒரு பெரிய ஆஸ்தி அது அரண்மனை உடையவர். அந்த போவாஸ் என்ற பெயருக்கு வல்லமை உள்ளது, வல்லமையுடையவர் என்று பொருளாக. போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு நிலநாட்டமாய் இங்கே பேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே நாம் கர்த்தருடைய வல்லமையை காண முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருடைய நாமங்களை குறித்து ஏசாயா முன்னறிவிக்கும் பொழுது அதில் ஒரு நாமம் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள தேவன். மகிமை உண்டாவதாக. நாம் எத்தனை நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு நாமம் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார் என்று சொல்லி மரியாள் அந்த ஒரு பாடலாக கவிதையாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நம் ஒழுக்கா எழுதி வைத்திருக்கிறார். ஆம், சங்கீதக்காரர் இப்படி எழுதுகிறார்: தேவன் ஒரு தரம் விளம்பினா 2 தரம் கேட்டிருக்க. வல்லமை தேவனுடையது. ஆம், அந்த வல்லமை தேவனுக்கு மாத்திர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை. அந்த வல்லமைக்கு ஈடாக ஒரு வல்லமையும் உலகத்திலே கிடையாது, அந்த சராசரங்களிலே கிடையாது. ஒரே மிகுந்த வல்லமை உள்ளவர். ஆம், நாளாகமத்துல இப்படியா ஒரு ஜெபம் வருகிறது குறித்து நான் பாருங்க. ஐஸ்வர்யம் கனம் மும்மாறி வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிற நம்முடைய கரத்தினாலே எதையும் செய்ய வல்லமை உண்டு. அந்த வல்லமையும் பராக்கிரம் வல்லமத்தையும் அது கரத்துல வல்லமையும் பராக்கிரமத்தையும் நாம் காண முடியும். ஒருவரும் கர்த்தரோடு நாம் எதிர்த்து நிற்க முடியாது. அதைத்தான் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அவர் தாமே தம்முடைய கரத்தினால் நம்மை பாதுகாக்கிறவர். கரத்தில் அதே கரத்தை வல்லமையும் பராக்கம் இருந்த கரத்தில் நம்மை தாங்குகிற தேவன். நீதியும் வலுகரம் அது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், அது மீண்டும் அந்த வசனத்தை பார்க்கிறோம். அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அந்த கரமே நம்மை மேன்மைப்படுத்துவதாக, பாதுகாத்துக் கொள்வதாக. தேவனுடைய சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்த காரியம் தடைபடாது என்பதை யோபு சொல்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த காரியமானாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆம், நாம் எந்த காரியங்கள் எதிர்பார்த்து வைக்கிறோம் அது தேவனால் கூடும். நாம் விசுவாசிப்போமானால் விசுவாசிப்பதற்கு எல்லாம் கூடும் என்று வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக்கி வீச வல்லமை, அதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. கடங்கால் பெருமிச்சோடு நம்ம விண்ணப்பங்களை பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு சென்று ஜெயம் தருகிற காரியங்களை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆம், சர்வ தேவன் எனக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொண்டிரு என்று சொல்லி திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானமே